ஸோ ஒன்ஸ் இந்த அமீபா நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த டிசீஸ் நோய் வந்து இது வரைக்கும் பொழைச்சவங்களோட எண்ணிக்கை ஒன்ஸ் நோய் வந்துடுச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடணும். ஸோ வேகமாக உடல்நிலை பாதிப்பாயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன கேசஸில் பார்த்தீங்கன்னா வயது கம்மியானவங்க, யங் சில்ட்ரன், நோயிலிருந்து பழைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. கேரளால பல இடங்கள்ல மூளை தின்னும் அமீபா அப்படின்ற நோய் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால பல பேர் பாதிப்புமே அடைஞ்சிருக்காங்க. இந்த நோய் குறித்த காரணங்கள் இன்னும் பல பேருக்கு தெரியல. நோய் குறித்த விழிப்புணர்வுமே நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இது குறித்து விளக்குறதுக்காக சிம்ஸ் மருத்துவமனையினுடைய டாக்டர் சுரேந்திரன் ஆர் தொற்று நோய் நிபுணர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பல கேள்விகளை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூளை தின்னும் அமீபா அப்படின்னா என்ன சார்? ஸோ மூளை தின்னும் அமீபா அப்படின்றது ரொம்ப ரேரான நோய் தான். இது அரிவகை நோய். இது வந்து ஒரு அமீபான்னு சொல்லுவோம். யூஸ்வலி அமீபாக்கள் அது அப்படின்றது ஒட்டுண்ணியாக இருக்கும். பட் இந்த அமீபாக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஃப்ரீ லிவிங் அமீபா, அதாவது தன்னிச்சையாக அதனால உயிர் வாழக்கூடியும். ப்ரோட்டிஸ்ட் அப்படின்ற குரூப்பில் வரும். இது பாக்டீரியாவும் கிடையாது, வைரஸும் கிடையாது, ஃபஞ்சையும் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான குரூப். ஸோ இது மைக்ரோஸ்கோபிக், இது ஒரு நுண்ணுயிர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், அதாவது நீர்நிலைகளில் இருக்கும். அது பர்டிகுலராக ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். உப்பு தண்ணியில் இது உயிர் வாழாது. ஸோ இந்த அமீபாக்கள் மூளையை வேகமாக தின்னக்கூடிய ஆர் பாதிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த அமீபா நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம மூளை செயலிழந்து போகும். அது ஒரு வகையான மூளை காய்ச்சல் வந்துட்டு வேகமாக உடல்நிலை பாதிப்பாயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து உயிர் தின்னும் மூளையை தின்னும் அமீபாக்கள். இந்த அமீபா உருவாக்குறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த அமீபாக்கள் நேச்சுரலையே இருக்கு. ஆக்சுவலி 1965 இருந்தே நிறைய கேஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பட் இது ரொம்ப காமனான டிசீஸ் கிடையாது. நிறைய காண்டினென்ட்ஸ்ல இந்த அமீபாக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஎஸ்ல பார்த்துருக்காங்க, மற்ற கண்டங்கள்லையும் பார்த்துருக்காங்க. அண்டார்டிகாவில் மட்டும் இது வரைக்கும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகலை. ஏன்னா அது ஒரு குளிர் பிரதேசம். ஒரு பிரத்யேக ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த அமீபாக்களுக்கு, இந்த அமீபாக்கள் வெப்பநிலைகள் அதிகமாக இருந்தால் இந்த அமீபாக்கள் நல்லா உயிர் வாழும். ஸோ அது மாதிரியான இடங்கள்ல தான் இது மனிதர்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த நீர்நிலையிலேயே வந்துட்டு அந்த வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த அமீபாக்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சார், கேரளா மாதிரியான இடம்லாம் வந்து ரொம்பவே கூலான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல தான் வந்து நிறைய இது பரவி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, கேரளா வந்து ட்ராபிக்கல் கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். இது எப்பயுமே கூல் கிடையாது. அப்பப்போ நமக்கு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், கோல்ட் டெம்பரேச்சர்ஸும் வரும். அதில் ஹாட் வாட்டர்ஸ், நீர்நிலைகளில் அப்பப்போ வெப்பங்கள் அதிகமாகி குளிராகும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ எப்பெல்லாம் அந்த நீர்நிலைகளோட டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அப்போ இந்த அமீபாக்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே குளிரான டைமில் இது மாதிரியான அமீபாக்கள் கீழே நீர்நிலைகளோட கீழே போயிடும். அப்போ யார் ரொம்ப ஆழமாக போகிறாங்களோ, ஃபோர்ஸாக போகிறாங்களோ, கீழே இருக்கிற நீரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்போ இந்த அமீபாக்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் மேலே அமீபாக்கள் மேலேயே கூட இருக்கலாம். அப்போ ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த வயதுக்கு உட்பட்டவங்கள இந்த நோய் வந்து அதிகமா தாக்கும் சார்? இந்த நோய் எல்லா வயது உட்பட்டோரையும் தாக்கலாம். பட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன கேசஸ்ல பார்த்தீங்கன்னா வயது கம்மியானவங்க, யங் சில்ட்ரன், ஈவன் ஒரு 7 இயர்ஸ்ல இருந்து 15 வயசுல இருந்து 35-45 வயசு வரைக்கும், யூஸ்வலி டீன்ஸ் அண்ட் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கம்மி வயது இருக்கிறவங்கள இது அட்டாக் பண்ணுது. மோஸ்ட்லி ஆண்கள் அதிகமாக அட்டாக் பண்ணுறது. இது மோபி எக்ஸ்போஷர்னால இருக்கலாம். அவங்க அதிகமாக நீர்நிலைகளில் போய் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். பட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன கேசஸ்ல அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒருவேளை நமக்கு மூளை தின்னும் அமீபா நோய் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நோயோட அறிகுறிகள் எந்த ஒரு நார்மலான மூளை காய்ச்சலுக்கு என்ன அறிகுறிகள் இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ யூஸ்வலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜுரம் வரும், வாந்தி, மயக்கம் வரலாம், அதீத தலைவலி இருக்கலாம், கண்ணில் கோளாறு இருக்கலாம், கண் பார்வையில் தெரியாமல் இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட் வரலாம், இல்லை வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு கூசலாம், தலைவலியோடு சேர்த்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள கொமட்டல் வராமலே திடீர்னு வாந்தி எடுக்கிறது, சுய நினைவு அவங்களுக்கு குறைஞ்சிட்டே போகிறது, வலிப்பு, கை கால் வராமல் போகிறது, இது மாதிரி எது வேணாலும் வரலாம். ஆனால் இதனுடைய பிரத்யேகமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அவங்க ஒன்று நீர்நிலைகளுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-5 நாளைக்குள்ளாரையே சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். சில சமயம் 1 வாரம் to 2 வாரம் கூட ஆகலாம். ஒன் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா டக்குன்னு அடுத்த சிம்டம்ஸ் ரொம்ப ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வந்துட்டு அவங்க ரொம்ப மோசமான போகக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப சீக்கிரமே வரலாம். ஈவன் டெத்தும் கூட 5 daysலேயே கூட அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த அமீபா நோய் நமக்கு இருக்கு அப்படின்னா இதை குணப்படுத்துற அளவுக்கு மருந்துகள் இருக்குங்களா?
இது ஒரு ரேரான டிசீஸ். இதுக்கான க்யூர் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பல மருந்துகளை சேர்த்து கொடுக்கறதுக்கான ரெஜிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் அது ஒரு ட்ரையல் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டிவ் க்யூர்ன்றது இன்னும் நமக்கு தெரியல. பட் மல்டிபிள் மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதை கொடுத்தும் கூட இந்த நோயிலிருந்து பழைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். மார்டாலிட்டி ரேட் ஆர் ஃபெட்டாலிட்டி சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டிசீஸ் நோய் வந்து இது வரைக்கும் பழைச்சவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஸோ அவ்வளோ சீரியஸாக இருக்கிற ஒரு நோய் தொற்று இது வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் சார்? ப்ரிவென்ஷன் யூஸ்வலாக ப்ரிவென்ஷனுக்கு இது எதனால் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் நீர்நிலைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, குளம், குட்டை, ஆறு, கேணி, இது மாதிரி எல்லா ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸ்போஷர்ஸ்லேயும் வரலாம். நீரினுடைய குளோரின் கண்டென்ட் கம்மியாக இருந்து வரல. சில இடத்துல ஸ்விம்மிங் பூல்ஸில் கூட அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே சப்போஸ் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கான வர்ற தண்ணி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து அந்த சப்ளை வருது அப்படின்னாலோ, இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர்லேருந்து அந்த சப்ளை வருதுனாலும், அங்கே குளோரின் கண்டென்ட்டினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நோய் வர்றதுக்கான வந்தவங்க கிட்ட நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது என்ன நடந்திருக்குன்னு கேட்கும்போது ரெக்ரியேஷனல் வாட்டர் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். இது மாதிரி அவங்க நீர்நிலைகளில் அவங்க கான்டாக்ட் இருந்திருக்கும். அது வந்து ரெக்ரியேஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ஸ்விம்மிங்காக அவங்க போயிருக்கலாம், டைவிங் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ரேரா என்னன்னா ரிச்சுவலிஸ்டிக் நேசல் இரிகேஷன் சொல்லுவோம். சில ரிலீஜன்ல வந்துட்டு அந்த மூக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான கண்டாமினேட்டட் வாட்டர் எடுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த மூக்குக்குள்ள இது பண்ணாலும் வரலாம். இந்த அமீபா எப்படி வரும் அப்படின்னா, இப்போ அந்த நீர்ல இருக்குன்னா அதுல குளிக்கிற எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த அது எப்படி பரவும்னா, அந்த நீர்ல இருந்து மூக்கு வழியா மூளைக்கு போகும். அப்போ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டைவ் பண்ணாலும் அந்த கிருமி ஃபோர்ஸா நம்ம மூக்குல இருந்து மூளைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் டைவிங், ஃபோர்ஸ்ஃபுல் நேசல் இரிகேஷன், இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி ப்ராக்டிசஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். பர்டிகுலர்லி இந்த நோய்கள் ரிப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அந்த நீரின் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அங்கே ஸ்விம்மிங்கோ அந்த நீரில் குளிக்கிறதோ அதை நம்ம தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலைகள்ல இருந்து நம்ம குடி தண்ணி எடுத்தாலும் அந்த வாட்டரை பாயில் பண்ணி குடிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை டைவர்ஸ், ஸ்விம்மர்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ண நோஸ் கிளிப்னு சொல்லுவாங்க, அந்த நோஸ் கிளிப் போட்டுக்கலாம். இந்த பப்ளிக் ஹெல்த் மெஷராக இது நோய் அதிகமாக இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் வந்து அவங்களே செக் பண்ணுவாங்க, அந்த வாட்டர்ஸில் இந்த அமீபாவுடைய தன்மை இருக்குதா, எவ்வளோ இருக்குதுன்றது செக் பண்ணுவாங்க. இப்போ மூளை தின்னும் அமீபா நோய் வந்துடுச்சுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள்ல மாற்றத்தை கொண்டு வரணும் சார்? உணவு முறைக்கு ஒன்ஸ் நோய் வந்துடுச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடணும். ஸோ உணவு முறைகள் அவங்க சில சமயம் உணவை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருப்பாங்க, உணவை அருந்த முடியாத சுச்சுவேஷனில் கூட இருப்பாங்க. ஸோ பட் நம்ம ப்ரிவென்ஷனுக்கு அந்த வாட்டரை நம்ம சுத்தமாக எடுத்துக்கணும். கார்பரேஷன் வாட்டர், முனிசிபல் வாட்டர் குளோரின் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் எதனால இது வந்து மூளையை மட்டும் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது? அது சில கிருமிகளுக்கு பர்டிகுலர் ஆர்கானிசம், பர்டிகுலர் பாடி பார்ட்டுக்கு ட்ராபிசம்னு சொல்லுவோம். அது மெயினாக நமக்கு மூக்கு வழியாக போகிறதுனால டைரெக்டாக மூளையை அஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ மூளையை அஃபெக்ட் பண்ணுறதுனால அது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணுது. ஸோ இதுக்கு மூளையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பிரெயின் ஃபீவர் வந்துட்டா நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரியான முறைகளை வந்து இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாங்களா? பிரெயின் ஃபீவர் வந்து யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அதிகமாகவே வரலாம். யூஸ்வலாக வைரஸ்னால வரும், ஹெர்பீஸ் வைரஸ்ன்னு சொல்லுவோம். சில சமயம் பாக்டீரியாக்கள்னால வரலாம். அது வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறது தான். அந்த பிரெயின் ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுப்பூசிகள் நிறைய போடுவோம். நியூமோகாக்கல் வேக்சின் அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு போடுறாங்க. அது மாதிரியான வேக்சின் இதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ பிரெயின் ஃபீவர் வந்துருச்சுன்னா அது என்ன காரணத்துக்காக வந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேலே தற்காப்பு நடவடிக்கைகள் நமக்கு எடுக்கணும். மூளை தின்னும் அமீபா நோய் வந்துடுச்சுன்னா முதல் கட்டமா நம்ம என்ன பண்ணணும்? அது நமக்கு மூளை தின்னும் அமீபான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கான டெஸ்ட்ஸும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆர் இது மூளை தின்னும் அமீபா தான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற சிம்டம்ஸ்னால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா மூளை காய்ச்சல் மாதிரி தான் அந்த பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நமக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளில் அது சரி ஆகலை அப்படிங்கிற போது தான் இது மூளை தின்னும் அமீபாவா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்போ தான் நம்ம ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அப்போ நம்ம பாடியிலேருந்து என்ன ஃப்ளூயிட், இப்போ நம்ம முதுகுத்தண்டிலேருந்து நீர் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்பெஷல் டெஸ்ட் கேட்போம். அப்போ தான் இது இருக்கலாம் அப்படின்னு தெரியும். நமக்கு அது தெரிகிற சமயத்தில் ஆல்ரெடி லேட் ஆகிடும் மோஸ்ட்லி. ஸோ நமக்கு யூஸ்வலாகவே லேட்டாக தான் அது தெரிய வரும். இப்போ மூளை காய்ச்சலும் மூளை தின்னும் அமீபா நோயும் ரெண்டு வேறுங்களா இல்ல ஒரே மாதிரி? மூளை தின்னும் அமீபான்றது மூளை காய்ச்சல் ஏற்படுத்தும். ஆனா அந்த மூளை காய்ச்சல் அதிவேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இறப்பு விகிதம் காஸ் பண்ணும். இது வந்து பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது காஸ் பண்ற கிருமியோட பேர் நெக்லீரியா ஃபவுலேரின்னு சொல்லுவோம்.
ஓகே சார். இப்போ மூளை தின்னும் அமீபா நோய் வந்தவங்க இந்த மாதிரியான இடத்துக்கு மட்டும்தான் போகணும், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு மூளை தின்னும் அமீபா வந்தவங்களுடைய சர்வைவலே ரொம்ப கஷ்டம். சப்போஸ் அவங்க சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸ்போஷர், ஐ மீன் நீர்நிலைகளோட எக்ஸ்போஷர் அவங்க அவாய்ட் பண்ணணும். இப்போ நீர்நிலைகள்ல வந்து இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியிலே எந்த அளவுக்கு சில இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, தாது பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா. இதை ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது முறைகள் இருக்குங்களா? குளோரினேஷன், நம்ம குடிக்கிற வாட்டர் இஸ் சேஃப். ஏன்னா கவர்மெண்ட்லேயே அவங்க பல ட்ரீட்மெண்ட்ஸ் கிராஸ் பண்ணி தான் வருது. அதுவும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி மூலமாக வருது அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ காமன் வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகள்ல இருந்தால் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. சார், இந்த நோய் தொற்று வந்து இப்போ கேரளால தான் அதிகமாக இருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கேசஸ் ரிப்போர்ட் ஆகலை. பட் இது எங்கே வேணாலும் வரலாம். அந்த பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த கிருமி எந்த நீர்நிலையில் வேணால் இருக்கலாம். இப்போ கேரளாவில் இருக்குன்னா தமிழ்நாட்டிலையும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. பட் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. சார், இவ்வளோ நேரம் மூளை தின்னும் அமீபா நோய் பற்றின பல விளக்கங்களை எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார்.